ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறாங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இது எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கொடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் முதல் அறுவடை. இன்றைக்கி வந்து இந்த கொடியில் 2 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து புடலங்காய். இன்னும் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் படர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புடலங்காய் கொடி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த இடத்துல பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அப்படியே மலைக்கு தானாகவே முளைச்சிருக்கு வெள்ளரிக்காய். அதில் இப்போ பூக்கள் வச்சுருக்கு. அடுத்தது பாகக்காய், அதுலேயும் பூக்கள் வச்சுருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே பீர்க்கன், அதுலேயும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நல்லாவே வச்சுருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து முத்திருக்கு. இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பீக்கங்காய் வந்து அவ்வளோதான். இந்த கொடியில் வந்து ஒரு 2 காய் தான் இருந்தது. மீதியெல்லாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிஞ்சாக தான் இருக்குது. அடுத்தது இது வந்து வெள்ளரி. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து அப்படியே பழுக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அது வந்து அப்படியே விட்டுறலாம் விதைக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு காய் ஒன்று இருக்குது, வெள்ளரிக்காய். நல்லா பெருசாகவே இருக்குது. இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இங்கேலாம் வச்சுருக்க பாருங்கள். இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று. இன்னும் பிஞ்சுகள் வந்து நிறையாவே இருக்குது. அடுத்தது இங்கே வந்து பீக்கங்காய் வந்து இங்கே ஒன்று இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது இது ஒன்று. இங்கேலாம் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் தான் அதிகமாக இருக்குது. உள்ளே இன்னும் காய்கள் இருக்கான்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது வெள்ளரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிருச்சுன்னு. இதை வந்து அப்படியே விதைக்காகவே விட்டுறலாம். பார்க்காம விட்டுட்டேன். நல்லாவே பெருசாகிடுச்சு. இதை வந்து அப்படியே விதைக்காகவே விட்டுறலாம். அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. நம்மளோட சேப்பங்கிழங்கு பாருங்கள், கருணக்கிழங்கா சேப்பங்கிழங்கா கரெக்டாக தெரில. 2 வந்து முளைச்சிருக்கு. 3 கிழங்கு நெட்டினோம், அழுகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதிலிருந்துமே பார்த்திங்கன்னா இன்னொரு கிழங்கு வந்து தழைஞ்சு வந்திருக்கு. இந்த பில்லை வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் பிடுங்கி விட்டுறலாம். மழைக்கு பார்த்திங்கன்னா ஓவராக தழைஞ்சு வந்திருக்கு இந்த களைப்பில்லெல்லாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று, 2 கிழங்கு வந்து தழைஞ்சு வந்திருக்கு. இங்கே ஒரு வெள்ளரி இருந்திருக்கு. அது வந்து அழுகி போயிடுச்சு அப்படியே மழையினால். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. அதுவுமே அழுகி தான் கிடக்குது, அதுவும் ஆகாது. அப்படியே லைனாக பாத்திரலாம் இருக்கான்னு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. அது இன்னொரு முத்தணும். நாளைக்கு வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு பீர்க்கன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட செடி அவரை. இதுவும் பார்த்திங்கன்னா முத்தி இருக்குது கொஞ்சம். அதையும் அறுவடை பண்ணிடலாம். இன்றைக்கி தான் வந்து முதல் அறுவடை செடி அவரையில். அவ்வளோதான். ஒரு 4 காய் தான் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இன்னும் பூக்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பீர்க்கன் வந்து இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாம்.
அடுத்தது இந்த இடத்துல ஒரு பீர்க்கன் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அறுவடை பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. ஒரு சில காய்கள் பார்த்திங்கன்னா முத்திருச்சு, அதை அப்படியே விட்டுறலாம். நல்லா இருக்கிற காய்கள் மட்டும் அறுவடை பண்ணிடலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காய். இந்த இடத்துல கொஞ்சம் பிஞ்சுகள் தான் வந்து நிறைய வச்சுருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது உள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இந்த செடியில் இன்றைக்கி அறுவடை இல்லை. இன்னொரு செடி இருக்குது, அதில் வந்து காய்கள் வந்து இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அறுவடை பண்ணினதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த செடிக்கிட்ட. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் கொடியில் ஒரு 2 காய் வந்து இன்றைக்கி அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதை அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஒரு 2 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சுகள் வந்து இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. ஒரே ஒரு பிஞ்சு தான் இருக்குது இப்போதைக்கு, பார்ப்போம். இன்றைக்கி பாவக்காயில் பார்த்திங்கன்னா 2 காய் வந்து கிடச்சிருக்குது. இந்த இடத்துல இருக்கிற முள்ளங்கி எல்லாமே இன்னும் பெருசாகணும். இதெல்லாம் அறுவடை பண்ணும்போது காட்டுறேன். இன்றைக்கி கடைசி என்னென்ன அறுவடை பண்ணிக்கங்கிறத பார்த்துடலாம். 2 பாவக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக வெண்டைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு 4-5 பட்டையவரை வந்து செடியவரை அறுவடை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு வெள்ளரி. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நிறையாவே அறுவடை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10 காய்க்கு பக்கம் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.